நமசிவாய. ஆடி மாத பலன்கள் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மாதத்திலும் சரி, இனிமேல் வரக்கூடிய ஆங்கில மாதங்களிலுமே நமக்கு வந்து வழக்கமாக பரிகாரங்களும் சேர்த்து வழங்கலாம் சொல்லி, பரிகாரங்கள் தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. பரிகாரங்கள் கொடுக்க முடியாத மாதிரியான ரொம்ப நீண்ட பதிவாக போயிருது அப்படிங்கிறதுனால பரிகாரங்கள் கொடுக்காமல் இருந்து வந்தோம். இப்போ பரிகாரங்களும் இதுவுமே தமிழ் மாதத்திலும் சரி, ஆங்கில மாதத்திலும் சரி இருக்கக்கூடிய ராசி பலன்களுக்கு பரிகாரங்களும் சேர்த்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கிறது. நம்ம ஸ்ட்ரைட்டாவே ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை போயிடலாம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஆங்கில மாதத்துக்கான இருந்தாலும் சரி, தமிழ் மாதத்துக்காக இருந்தாலும் சரி, நாம் வந்து இப்போ பண்றது வந்து அந்த ஒரு மாதத்திற்காக மட்டும், அப்படியே தமிழ் மாதத்துக்குன்னா வந்து சூரியனுடைய ஒரு பயிற்சி நிலையை மட்டும் எடுத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து ஆங்கில மாதத்திற்கு தனிப்பட்ட முறையில வந்து சந்திரனோட நிலையை எடுத்து மட்டுமே அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ பண்றது கிடையாது. நாம பண்றது வந்து ஒவ்வொரு தடவையுமே அந்த ஒரு மாதத்திலே இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான டிரான்சிட்ஸுமே எடுத்து தான் நான் பண்றேன். எல்லா விதமான டிரான்சிட்ஸ் ஆல்ரெடி ரெகுலரா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியோட நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், நட்சத்திர பாதங்கள், அப்படி மாதிரியான அனைத்து விஷயங்களுமே எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையுமே பண்றோம். கொஞ்சம் கிரிட்டிக்கல் அது மாதிரியான ஒரு என்ன சொல்றது, கால்குலேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்ல வேண்டியது. ரொம்ப எக்ஸாக்டா உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஜெனரிக்கான ஒரு விஷயமாக இருந்தாலுமே பெரும்பாலானவர்களுக்கு அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதாகவும், இந்த பரிகாரங்கள் வந்து 100% பலன் தரக்கூடியதாகவும் கண்டிப்பான முறையில இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீட்டை வந்து நீங்கள் அதிகமாக கவனித்துக் கொள்வீர்கள். வீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். வீடு சம்பந்தமான விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது குடும்ப ரீதியான விஷயங்களை கவனிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கரியர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கறது அப்படிங்கிறது, உங்களுடைய வாகனங்களை வந்து சரி செய்து கொள்வது அப்படின்ற மாதிரியோ, அல்லது வாகனங்களை வந்து உயர் ரக வாகனங்களுக்கு நீங்கள் வந்து மாறுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், தாயுடன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிணக்குகள் ஏற்படக்கூடிய, தாயுடைய சொத்து ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பான முறையில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த தாயுடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, உங்களுக்கு அதிகப்படியான அந்த ஒரு ஈகோ அப்படின்னு, அதாவது நான் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம பெருசா அம்மா பெருசா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள், அது மாதிரியான சிலருக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு மாதத்துல அது கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வீடு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு புதிய வீடுகளுக்கு போவது, ஒரு இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போவது, அல்லது இது இருக்கக்கூடிய வீட்டிலேயே வந்து ஒரு இன்டீரியர், அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் உயர் நிலைக்கு வீட்டை வந்து ரெனோவேட் பண்றது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களாகவும் சொல்லலாம். அதே மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லிடுறேன். கெரியர்லயும் வந்து புதிய புதிய சாதனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. பெரிய இடத்தை தொடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம வந்து வேலையிலேயே அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்திலே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நான் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வார்த்தையிலே இந்த ஒரு மாதம் பெரும்பாலான ராசிகளுக்குமே அப்படிதான் இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும் மேஷராசினை பொறுத்தவரையும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தாயுடன் ஒரு அப்படின்ற மாதிரியான விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, தினசரியே சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது, காப்பர்ல இருக்க பஞ்சபாத்திர உதரணியில சூரியனை பார்த்துவிட்டு 3 முறை அர்க்கியம் விடுவது நம்மளோட அந்த வாமனன் சேஷாத்ரி மெயின் சேனல்ல ஒவ்வொரு மாதமுமே நம்மளுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்குமே உண்டான இந்த தங்கம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி, இதுவும் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து மாதமே அந்த சூரிய வழிபாட்டு முறை அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லி வருகிறோம். ஸோ அதை பாருங்க, அதுல வந்து இருக்கும். ஜென்ரலாவே நீங்கள் ஓம் சூர்யா நமஹ என்று 3 முறை அர்க்கியம் விடுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். உங்களுடைய நாளை தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் வந்து கணபதியை தியானம் செய்துவிட்டு தொடங்குவது, கணபதி அரசமரவில்ல பிள்ளையாரை வந்து வணங்கி விட்டு செல்வது அப்படிங்கிறதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில மாரியம்மன் கோயிலுக்கு போறது அப்படின்றது இந்த ஒரு மாதம் முழுதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிரனுடைய ஒரு நிலைக்காக நீங்கள் வந்து ஓம் சுக்ராய நமஹ என்ற ஒரு மந்திரத்தினை தினசரியே சொல்லி வருவது, குறைஞ்சது ஒரு 15 முறையாவது சொல்லி வருவது, மகாலட்சுமியின் படத்தின் முன்னால் அல்லது இந்திரனுக்கு முன்னால் சொல்லுவது அப்படிங்கிறது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது மகாலட்சுமியோட ஒரு கோவிலே இருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்றது வந்து நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெமெடிஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியாக தைரியம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், நம்மளுடைய பேச்சுல எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு அதிகார தொனின்னு சொல்லுவோம்ல, அந்த அதிகார தொனி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், நம்மளுடைய உடம்பிறந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, நம்மளுடைய சிப்ளிங்ஸ், அவங்க கிட்ட வந்து கவனம் செலுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அவர்களுடைய வெல்ஃபேருக்கு கவனம் செலுத்துவது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம்.
அல்லது அவர்களையே வந்து ஆளுமை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். உங்களுடைய அந்த பேச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அந்த அதிகாரத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வெளியாட்களிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர குடும்பத்தில் இருந்தால் அதனால் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் கண்டிப்பான முறையிலே தெரிகிறது. அதனால ரிஷபராசினருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தினால் போதுமானது. அந்த தைரியம் அப்படின்றது சாதாரணமாகவே இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமும் பார்த்தோம்னா புதிய ஒரு தெம்பு வந்தது, புதுசா ஒரு எனர்ஜி நமக்கு வந்து பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மந்த் ஃபுல்லாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக ரிஷபராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுனாலோ ஃபேட்டிக்னஸ் இருந்ததுனாலோ அது எல்லாமே இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே சரியாகிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரிஷபராசினருக்கு சொல்ல முடியும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா பண ரீதியான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாகவே இருக்கிறது ரிஷபராசினருக்கு. அதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா மகாலட்சுமி அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்திரன் அருளியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை படியுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை படிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ மகாலட்சுமி அஷ்டகம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்க்காதவர்கள் சொல்லாதவர்கள் யூடியூப்ல அதை ரெசிடேஷனும் இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அல்லது நீங்களே படிக்கிறதா இருந்தாலும் அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படிக்கலாம். ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். அதே வந்து தினசரியே ஒரு முறையாவது படிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலுமே சரி அவர்களுக்கு தகுந்த மரியாதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுப்பது அப்படின்றதும் பெரும்பாலான வேற மாதிரியாக உங்களை தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கும். இதே ஒரு பெரிய ரெமெடி தானே. இப்போ ஒரு மணி சேவ்ட் இஸ் அ மணி ஏர்ன்டும்பாங்க. அது மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து கெட்ட விஷயம் நடக்கலைன்னாலே நமக்கு வந்து நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தாராளமாகவே சொல்லிவிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அம்பாளுக்கு அல்லது அம்மன் கோயிலே ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால அம்மன் கோயிலே நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறது இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குடும்பத்துடைய மேன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வேலை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடிய மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மிதுன ராசிக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். அதிகப்படியாக வருமானத்திற்கு உண்டான வழின்னு இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலா நம்ம வந்து வேலைக்கு தானே போயிட்டு இருக்கோம், இந்த மாசம் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல தோன்றக்கூடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. கவனமா இருக்கணும் அப்படின்னா அது மாதிரியாக தோன்றக்கூடிய சமிஞ்சைகளில் அது மாதிரியாக வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு பெரும்பாலும் ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது நான் தான் எல்லாம் என்ன எவ்வளவு பெரிய ஆள் தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது, அது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் சூடான பேச்சுக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடியதா இருக்கும். அதாவது அப்யூசிவ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல, ரொம்ப டாமினேட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெரும்பாலான இந்த மாதிரியான சொல்லக்கூடிய சொல்கள், இந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலான மிதுன ராசியினருக்கு வரக்கூடும். ஸோ அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்திலே கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல நம்ம கவனம் செலுத்தாம போனோம்னா வரக்கூடிய ஒரு பணமாகட்டும் அல்லது குடும்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல வந்து புதிய புதிய நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள், குடும்ப மேன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அதை நம்ம வந்து அனுபவிக்க முடியாம போகக்கூடாது இல்லையா. அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்துல. அதை மட்டும் கவனமா இருந்தாலும் போதும். பணம் வந்து கொஞ்சம் ஏகப்பட்டது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம், அதற்குண்டான வழிகள், அதாவது ஏகப்பட்டது வருது அப்படின்னு நான் சொல்றது அகைன் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்குண்டான சோர்சஸ் அப்படின்றது இந்த ஒரு மாதத்துல கண்டிப்பான முறையிலே தென்படும். அதனால இந்த ஒரு மாதத்திலே மிக மிக கவனமாக அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கி வருவது அப்படின்றது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குருஸ்தலம் அல்லது வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிறவங்க அந்த பாடியில் இருக்கிற திருவள்ளியாயம் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது வியாழக்கிழமை போய் நெய்விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது மிதுன ராசியினருக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ சொல்லியிருந்தேன் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து பேச்சில் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது, சுப்பீரியர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய
கொலீக்ஸ் கிட்டையும் கவனமாக, பேச்சுக்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக கவனமாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்ல முடியும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு இந்த ஒரு மாதத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. கடகராசி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்துல பொதுவாகவே உங்களுக்கு வந்து தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் எல்லாம், நம்ம மீறி தான் எல்லாம் எந்த ஒரு விஷயமுமே அப்படின்னு ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எண்ணங்கள் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடும். இந்த ஒரு மாதத்துல இந்த மாதிரியான விஷயம் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அது இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி வந்து உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஃபேட்டிக்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அடிக்கடி சோர்ந்து போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு சில கடகராசினர் இந்த ஒரு மாதத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு ப்ரொமோஷன், கெரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையை அடைவது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தால், குடும்பத்தில் வந்து உங்களுடைய ஒரு டாமினேஷன் அப்படின்ற மாதிரியோ அல்லது குடும்பத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, ஒரு படி குடும்பத்திலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேஜை விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி, கெரியர்ல வந்து உயர்வு அப்படின்ற மாதிரி, இது பெண்களுக்கும் தான் கெரியர்ல உயர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆண்கள் வந்து பார்த்தோம்னா வேற புதிய புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பிசினஸ்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள், வேலையாக இருந்தால் வேலையிலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அமையுது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்புக்கு போவதற்கு பல கடகராசியினருக்கு இந்த ஒரு மாதத்திலே வேலையிலேயோ அல்லது வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பிசினஸ் வந்து ரொம்ப அடுத்த ஸ்டேஜ்ல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நல்லபடியா இருக்கும்போது பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பான முறையிலேயே நல்லாதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி, முதல்லயே சொன்ன மாதிரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாகவும், வெறும் வாய் மட்டும் வேலை செய்யாமல் காதுகளும் கண்டிப்பான முறையிலே கடகராசினருக்கு இந்த ஒரு மாதம் வேலை செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ எனர்ஜி லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப எராட்டிக்கா ஜம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். கொஞ்சம் ஃபேட்டிக்கா இருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். ஸோ சூரியனை வழிபடுவதுதான் இந்த ஒரு மாசத்துல வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு பரிகாரமா இருக்கும். தினசரி காலையில இருந்தோம்னா சன் கேசிங் அப்படின்ற மாதிரியான விஷயமும், சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் நின்று இருந்தாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓம் சூர்யாய நமக மந்திரம் சொல்லி சூரியனை பார்த்து வருவதுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட் டொனேஷன் பண்றீங்களோ, அதாவது அன்னதானம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போடுறீங்களோ, பர்டிகுலரா வியாழக்கிழமைகளில் அன்னதானம் இந்த ஒரு மாதத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையில கிடைக்கும். அதே மாதிரி வந்து அம்பாள், அதாவது அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு, அதாவது ஆடி ஸ்பெஷல்ங்கிறதுனால மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் மாரியம்மனுக்காவது அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்காவது போய் விசிட் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வருது. ஏதாவது ஒரு மாரியம்மனை கும்பிட்டு எந்த ஒரு நாளா இருந்தாலுமே சரின்னு வச்சுக்கலாம், திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ இது மாதிரியான ஒரு நாட்கள்ல நீங்கள் போய் வழிபட்டு விட்டு வருவது அப்படின்றது இந்த ஒரு மாதத்திலே ரெகுலரா 4 வாரமே இது மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கடகராசினர். சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே சோர்ந்து விழறோம் அப்படின்ற மாதிரி, திடீர்னு சோர்ந்து போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நாம வந்து சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே நாம வந்து ரொம்ப எல்லா விதத்திலையும் ஒரு தேர்ந்த நபர் தான். எல்லா விதமும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்திலையுமே நம்ம வந்து சுலபமாக நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த ஒரு மாதம் வந்து எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. எல்லாத்துலயும் திடீர்னு ரொம்ப ஃபேட்டிக்கா இருக்கும், ரொம்ப எனர்ஜி லாஸா இருக்கு, உடம்பளவிலையும் சரி, காரிய தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்மராசினர் இந்த ஒரு மாதத்திலே கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து பார்த்தோம்னா பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லணும்னா, சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நமக்கு பக்கத்துல போய் பிடிச்சிக்க முடியாது. அதனால டெய்லி காலையில சூரியன் வரும்பொழுது அவரிடம் ஒரு 10 நிமிடமாவது கண்டிப்பான முறையிலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூரியனுக்கு அர்க்கியம் இடுவது, சூரியனுக்கு விளக்கேற்றி வைப்பது, ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனை போய் தரிசனம் செய்து, அதாவது சிவன் கோயிலே சிவனை தரிசனம் செய்து நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விளக்கேற்றி வைத்து வருவது அப்படிங்கிறதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாசம் வந்து நம்ம சிம்மராசினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இது ஒரு பாசிங் கிளவுட்ஸா நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த ஒரு மாதம் இது மாதிரியான தடைகளும் ஒரு எந்த ஒரு விதத்திலையுமே ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியாக இருந்தா அதுவும் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு,
சாதாரணமாவே ஏதோ ஒரு தடைகள் இருக்குன்றதுன்னா அந்த தடைகள் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரியான பல்வேறு விதமான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இது ஒரு பாசிங் கிளவுட்ஸா நினைச்சுக்கோங்க. டக்குன்னு ஓடி போயிடும். ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு நிலைமையாக மாறும். கண்டிப்பான முறையிலே ஜெனரிக்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஒரு மாதத்தை வந்து நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டியது கிடையாது. உடல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபீவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோர்வு அப்படின்றது எதுவுமே எழுந்திருக்க முடியல, நிற்க முடியலங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு வருது. எலும்பு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பேருக்கு வருதுன்னா உடனடியாக அதுக்கு உண்டான ஒரு மருத்துவரையும் பாருங்கள். நான் சொன்ன அந்த சூரியனை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மறுத்து விடாதீர்கள். கண்டிப்பான முறையில் அதையும் செய்யுங்க. கன்னியாராசி. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்துல நமக்கு வந்து அடிச்சது லக்குன்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடும்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு விதமான ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து ஒத்த வார்த்தையில சொல்லிடலாம். செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல போனோம்னா கிஃப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, எங்க இருந்தாலும் சொத்து வருதுன்னா சொத்து வருதோ, ஏதாவது ஒரு விஷயம் சும்மா ஒரு 4 அடி எடுத்து வச்சா அது ஒரு 10 அடி அதுவே இறங்கி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும். பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு வேலைகளுமே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு வேலைகளுக்கு எல்லாமே நம்ம அதிகப்படியாக சம்டைம்ஸ் எஃபோர்ட் போட வேண்டி வரும். அல்லது வந்து அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு உண்டான ஒரு பலனோ அல்லது அதிகப்படியாக ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு எஃபோர்ட் போடணுமோ இருக்கும். ஆனா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசியினருக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சேரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்த தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். ஹெல்த் எல்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். வழக்கமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு மன கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து தடைகள் எல்லாமே கண்டிப்பான முறையில வெளியிடும். மன கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது உடல் ரீதியான பிணிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கோ இந்த ஒரு மாதம் மிகப்பெரிய அளவிலே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். காரணம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து பெரும்பாலான கன்னியா ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நடக்கவிருக்கிறது. இந்த ஒரு மாதத்துல நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய கணவர் அல்லது மனைவி இடத்திலே அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது அப்படின்றது ஜென்ரலாவே நம்ம வந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இருந்தோம்னா, நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாரும் தெரியலங்கிற மாதிரியான விஷயமா போகாம கொஞ்சம் அமைதியாக இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஜென்ரலாவே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது. இதுவே மிகப்பெரிய பரிகாரம். கல்யாணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஸ்பவுஸ் கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கலை. ஸோ அது மாதிரியான விஷயங்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்து நாட் ஓன்லி வித் ஸ்பவுஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர்ல இருக்கக்கூடிய இந்த உங்க கொலீக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல டீம் மெம்பர்ஸும் அவங்க கிட்ட எல்லாமும் சரி அது மாதிரியான ஒரு விஷயம் நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியது. கன்னியா ராசியினர் இந்த ஒரு மாதத்திலே கணபதியை வழிபட்டு விட்டு அவர்களுடைய வேலையை துவங்குவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து மாரியம்மன் கோயிலுக்கு எப்பெல்லாம் போக முடியுமோ போகும்போது செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான செம்பருத்தி பூவை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கி, அதாவது செம்பருத்தி பூலையும் வந்து பார்த்தோம்னா ஹைபிரிட் வந்துருது, கலர் கலரா விற்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் நேச்சுரலா இருக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் வாங்கி அம்பாளுக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்து வைக்க சொல்றது அப்படின்றது இந்த ஒரு மாதத்திலே மிக மிக சூஷ்மமான அதிகப்படியாக பலன் தரக்கூடிய பரிகாரமா இருக்கும். கன்னியா ராசினர் இந்த ஒரு மாதம் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகிறது கன்னியா ராசினருக்கு. துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு மெயின் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா வரக்கூடியது அனுபவிக்கிறது தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். துலா ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கெரியர் ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அரசு ரீதியான ஏதாவது ஒரு சௌகரியங்கள் கிடைக்க வேண்டியது அப்படின்ற அது மாதிரியான விஷயங்கள், சௌகரியங்களோ அல்லது வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி வந்து வெளியூரில், அதாவது வெளிநாடுன்னு இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கொஞ்சம் தூர இடமாக இருக்கக்கூடிய, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடியதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல கண்டிப்பான ஒரு முறையிலே நல்ல பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முட்டியில ஏதாவது உங்களுக்கு எலும்பு ரீதியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஒரு மாசம் அதில் கொஞ்சம் நிவாரணம் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் துலா ராசினருக்கு சொல்லலாம்.
கெரியர்ல வந்து பார்த்தோம்னா ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான துளாராசினருக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிசினஸ்லயும் வந்து ஏற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் துளாராசினருக்கு கண்டிப்பான முறையில இந்த ஒரு மாதம் கிடைக்கும் அப்படின்றது அறுதியிட்டு கூற முடியும். பெரும்பாலான துளாராசினருக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பண ரீதியான விஷயத்துக்கு கவலையப்பட வேண்டாத ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர்களை வணங்குவது, குருவை வணங்குவது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே தேவை இருக்கிறது துளாராசினருக்கு. டெய்லியே நம்ம அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுல வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் வந்து இருந்தாலும் அவரை நம்ம நமஸ்கரிக்கலாம், அவர் இல்லை என்றாலும் அவரை நமஸ்கரிக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக கண்டிப்பான முறையில மனதார அவர்களை வேண்டி வணங்கி நமஸ்கரித்து வருவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளிலே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு விளக்கேற்றி வைப்பது, அம்மனுக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுக்கறது அல்லது ஊதுவத்தி வாங்கி கொடுக்கறதுங்கிறது எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே துளாராசினருக்கு அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் வந்து நாம ரெகுலரா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம அவுட் ஆஃப் தி வே போய் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் த வே அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, தார்மிக்கா இருக்கக்கூடிய விஷயம், லீகல் இல்லீகல் இல்லிசிட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நகர்த்திடுவோம். அதெல்லாம் வேண்டாம். அது மாதிரி இல்லாம நம்ம மனசாட்சிப்படி நடந்துக்க முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசினருக்கு மாறி இனிமே நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். குருவருளும் திருவருளும் அள்ளி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில இருக்க போகிறது. அதே போல வந்து பார்த்தோம்னா தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே விருச்சிக ராசினருக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். பெருசா சொல்ல வேண்டியதில்லை, சொன்னா நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. செல்வ ரீதியான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். காத்து உங்க பக்கம் அடிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக விருச்சிக ராசினர் கண்டிப்பாகவே சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் சொல்லும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறார்களே அப்படின்ட்டு அதற்குண்டான ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் உங்களுக்கு வரல, உங்க கண்ணில் தென்படலை அப்படின்னா அதை தேடி போய் அடைவதற்கோ உண்டான ஒரு முறையாக நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவதற்குண்டான ஒரு விஷயமே. பொதுவாக இந்த ராசி பலன் அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு வந்து 60 to 70% அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் வந்து பல்வேறு விதத்தையும் சேர்த்து சொல்வதனால ஒரு 70% வரைக்கும் சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது தான் பேசும். அப்படியாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் விருச்சிக ராசினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நல்ல பலன்களே இருக்கிறது. அது வரக்கூடியதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும். விருச்சிக ராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் முழுவதுமே வாராகி அம்மனை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு மாதம் நன்மை தர வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதனால் அது உங்களுக்கு நன்மை தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வாராகி அம்மனை வழிபடுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி கூறி வருவதும் கேட்டு வருவதும் நல்ல பலன் தரும். கூறி வர முடியாதவர்கள் கேட்டு வரலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே முக்கியமான மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு பர்டிகுலர் மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பதிவு நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்து நீங்க வந்து பார்த்து நீங்க சொல்லி வருவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். அல்லது கேட்கவாவது செய்யலாம். தெருநாய்கள் இருக்குல்லவா, தெருநாய்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து பொறை மாதிரி இருக்கிறதோ அல்லது வந்து ஃபுட்டு நான் வெஜிடேரியனா இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்டு அதுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரும். சப்பாத்தி மாதிரி இருந்ததுன்னா அந்த சப்பாத்தியை வந்து நெய்யில் துவச்சு சப்பாத்தியை வந்து நீங்க இந்த ஒரு மாதம் நாய்களுக்கு போட்டு வாருங்கள். பலன் எப்படி கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையில் எனக்கு அடுத்த மாதம் சொல்லுங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனுராசி. இப்ப தனுராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் சிரமங்களும் நல்ல விஷயங்களும் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு மாதம் தெரிந்தும் தெரியாமலும் அப்படியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை கூட கண்டும் காணாமல் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குடும்பம், கெரியர், பிசினஸ் எதுவா இருந்தாலுமே சரி கொஞ்சம் அந்த மாதிரி விட்டுடணும். தெரியாத மாதிரியே நடந்துக்கணும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியாக ஒரு காலகட்டமாக பெரும்பாலான தனுராசினருக்கு இந்த ஒரு மாதம் இருக்க போகிறது. சிலருக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த உடல் ரீதியான அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தனுராசினருக்கு இந்த ஒரு மாதம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி வந்து பார்த்தோம்னா மெயினா இந்த வண்டி ஓட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்றது அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை செஞ்சேன் அப்படின்னு. அது மாதிரி ரிஸ்க் எடுத்து செய்யறதுனா இந்த ஒரு மாதம் செய்யாதீங்க. ரொம்ப கவனமா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் செய்வதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்
தனுர் ராசியினர் அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுங்கள். அல்லாத பட்சத்திலே அது உங்களுக்கு சில சிரமங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி ஓட்டுவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தனுராசினர்கள். இந்த ஒரு மாதம் ஜென்ரல் லைஃப், அந்த யூஸ்வலா எனக்கு வந்து இப்படித்தான் அப்படின்னு ஒரு சில பேர் லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எப்பவுமே என்ன காலையில் எழுந்தா நம்ம வந்து வேலை செய்ய போறோம், வீட்டு வேலையை பார்க்க போறோம், குழந்தைங்களை கவனிச்சுக்க போறோம், கணவரை கவனித்துக் கொள்ள போயிடும். இப்படியான ஒரு விஷயமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் எழுந்தோன்னா வேலைக்கு போவேன், ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவேன், வீட்டுக்கு வந்தோன்னா குழந்தைகளோட இருக்கிறது, மனைவியோட இருக்கிறது, அதுக்கப்புறம் படுத்துங்கிறது, திருப்பி காலையில். இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த முண்டேன் லைஃப்ல இருந்து ஒரு மாறுபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது ஒரு விதத்துல மாறுபாடுன்றது கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதாவது சின்னதா நீங்க இருக்கக்கூடிய வீட்டை மாத்தி வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட இந்த ஒரு மாதம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு விதமாக ஒரு மாற்றம் அப்படின்றதை இந்த ஒரு மாதம் தவிர்க்கவே முடியாது தனுராசினருக்கு. அதனால அதில் நீங்க வந்து தயாரா இருங்க. இந்த ஒரு மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து சூரியனுக்கு விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வயதில் மூத்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பாருங்க. ஓம் சூர்யாய நமக மந்திரம் சொல்லுவது வந்து நிறுத்திடாதீங்க, கண்டிப்பான முறையிலே பண்ணுங்க. உங்களுக்கு கிராம தேவதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இஷ்ட தேவதைன்னு சொல்றதுன்றது ஒண்ணு இருக்கு. அது நம்ம வந்து இஷ்டப்பட்டு நம்ம வந்து விரும்பி நம்ம வந்து கும்பிடக்கூடிய தெய்வம். அது நம்மளுடைய இந்த ஒரு லைஃப்ல நம்ம சாதாரணமா பண்றது அப்படின்னு. இஷ்ட தெய்வம், பலன தெய்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் தர்ம தெய்வம், பலன தெய்வம், இஷ்ட தெய்வம்னு நம்ம இவங்களை தான் எடுத்துக்கணும்னே இருக்கு. அஸ்ட்ராலஜி படியே ஒரு ஜாதகத்துல பார்த்தோம்னா அந்த விஷயம் தெரியும், இந்த இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையே இருக்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக வழக்கமாக செஞ்சுட்டு வரவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லாத பட்சத்திலே உங்களுக்கு கிராம தெய்வம்னு இருக்கும் இல்லையா, குலதெய்வம் வேற, கிராம தெய்வம் வேற. இந்த கிராம தெய்வம் ஒவ்வொருத்தருக்குமே கிராம தெய்வம்னு கண்டிப்பாவே இருக்கும். இப்ப டவுன்ல இருந்தாலும் உங்களுக்கு கிராம தெய்வம்னு கண்டிப்பாவே இருக்கும். ஸோ அந்த கிராம தேவதை அல்லது உங்கள் குலதெய்வத்தின் ஊரிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அது மாதிரியான ஒரு தெய்வத்தை நீங்கள் இந்த ஒரு மாதம் வழிபடுவதன் மூலமாக பல்வேறு விதமான சிரமங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். தனுராசினரை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா போயிடும். இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதும். மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதே மாதிரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி கிட்ட, அவங்க இந்த மாதிரியான ஒரு நபர்கள் இடத்துல எல்லாமே நான் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், யாருன்னு தெரியல அப்படின்றத விட நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு எண்ணங்கள் ஒரு ஜாஸ்தியா வரக்கூடிய ஒரு காலகட்டமாக பெரும்பாலான ஒரு மகர ராசினருக்கு இந்த ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நடந்து கொள்வது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ சொல்றதை விட நான் சொல்றதுதான் பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நடந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரியாக செய்வதன் மூலமாக இந்த ஒரு மாதத்திலே எப்போ பார்த்தாலும் ஒரு பிணக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அப்படி செய்யாம இருந்தா கண்டிப்பான முறையில வராது. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உடம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அப்படின்றதும் கண்டிப்பாக தேவை. மற்றபடி வந்து பார்த்தோம்னா வேற எந்த ஒரு விஷயமுமே பெருசா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்காது. மகர ராசினை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் ரெகுலராகவே வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாவே தான் இருக்கு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயங்களிலே மட்டும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாகவே அவசியம். முருகனை இந்த ஒரு மாதத்திலே கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு கண்டிப்பான முறையில செஞ்சுட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில தான் செய்ய முடியும்னா அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா டெய்லியே நீங்கள் இந்த ஒரு மாதத்திலே முருக வழிபாடு செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியாள்களிடத்திலும் சரி வீட்டிலும் சரி இந்த ஒரு மாதத்தில் தவிர்ப்பது அப்படின்றது கண்டிப்பாகவே தேவை. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து எலுமிச்சை மாலை அம்மன் கோவிலே செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஒரு மாதம் எலுமிச்சையில மாலை போடுறதுன்னு போடுவோம் இல்லையா, வேப்பிலை எலுமிச்சை எல்லாம் வச்சு கட்டி, அல்லது வெறும் எலுமிச்சை மட்டும் வச்சு கட்டி அப்படி மாதிரியான விஷயமா போடுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போடுறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வேல்லாம் எல்லாம் திருசூலெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தோம்னா வேண்டுதல் செய்து கொண்டு அந்த சூலத்தில் வந்து எலுமிச்சை கொட்டி வைப்பார்கள். அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு செய்ய முடியும்னா அதுவும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. மகர ராசினருக்கு அது எல்லாமே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக. கும்பராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் திடீர்னு பழைய கடன் வாங்கின ஆளுங்கள்லாம் தலை தூக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக, திடீர்னு வந்து பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வெளியிலே வருகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதே போல வந்து நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஆல்ரெடி இது இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இது இத்தனால இது இருக்கா அப்படின்னு தெரியாம திடீர்னு ஏதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு 3 விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு
கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த மூணுத்தையுமே சமாளிச்சிருவீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சமாளிக்கிறது கிடையாது. எதிரிகளை அடித்து நொறுக்குவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பழைய கடன்கள் தலை தூக்கி விழுந்தால் அதையெல்லாம் வந்து நீங்க செட்டில் பண்ணுவீங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட பேசி இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து போட்டு நீங்க தொல்லை கொடுக்காதீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பீர்கள் அப்படின்ற மாதிரியானவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை தெரிந்த உடனே அதை கவனம் செலுத்தி அதுல எல்லாத்துக்குமே நீங்க வந்து அதிகப்படியாக ஒரு அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் ஈடுபடுவீர்கள். அது எப்படியாவது இந்த ஒரு மாசம் நீங்க சரியாகிதான் தீர வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பெரும்பாலான கும்பராசினருக்கு இருக்கிறது. அதனால இந்த ஒரு மாதம் இந்த மாதிரியாக விஷயங்கள் தலை தூக்கி கொண்டே இருக்கிறதே நம்ம பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி தலை தூக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில புதிதாக ஏதாவது ஒரு எதிரிகள் புறம் பேசுபவர்கள் தலை தூக்குகிறார்கள் என்றால் அவர்கள் நம்மால் வந்து ஒதுக்கப்படுவார்கள். இந்த ஒரு இனிமே நம்ம பக்கத்திலேயே வழிக்கே வரமாட்டாங்க. அது வந்து நம்மளாலே நடக்கும் இந்த ஒரு மாசம்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நோய்கள் தெரிஞ்சதுன்னா இத்தனை நாள் தெரியாம இருந்ததே அது இப்ப தெரிஞ்சிச்சே, அதை நம்ம இப்ப இதோட அந்த எராடிகேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாகவும், அதே போல்தான் உங்களுக்கு வந்து கடன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் திடீர்னு யாராவது கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அவங்க ஆல்ரெடி வாங்கினவங்க அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்கள் தொல்லை கொடுத்தார்கள் என்றால், கேட்கறது எந்த தப்புமே கிடையாது, கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. ஸோ தொல்லை கொடுத்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், புதிதாக உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும், தானா உங்களுக்கு இந்த விஷயம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக கும்பராசினை பொறுத்த வரைக்கும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமை ஏதாவது ஒரு கோயில், அதாவது அம்மன் கோயில் தான் கிடையாது, சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு சிவன் கோயிலாகட்டும் அல்லது வந்து சனீஸ்வரருக்காகட்டும் இது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள் நல இதுன்னு சொல்லிட்டு இருக்கும், ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் இருக்கும், குழந்தைகள் நல வாரியம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாமே பிரெக்னென்ட் லேடிஸோ அல்லது குழந்தைகளோ எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்காக என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே காமாட்சி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் பண ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை தீரும். காமாட்சி அம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக போய் நீங்கள் காமாட்சி அம்மனுடைய சன்னதியிலே வழிபட வேண்டும். வீட்டில் வழிபடுதுங்கிறது டெய்லியே வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுவது அப்படிங்கிறது அதிகப்படியாக இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலன் தரும். அப்படி நேரில் போய் வழிபடும் போது கண்டிப்பான முறையில் கர்ப்பகிரகத்துக்கு சுத்தமான நெய் கொடுப்பதாகட்டும், அல்லது வந்து நீங்களே வந்து நெய் விளக்கு ஏற்றி வைப்பது, சுத்தமான நெய் விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது, அந்த கோயில் வாசல்ல கிடைக்கிற நெய் வாங்காம நல்ல நெய்யா வாங்கி ஏற்றுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். இந்த ஒரு மாதத்துல இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் ட்ரபிள்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் அது சாதாரணமான முறையிலேயே போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கும்பராசினருக்கு சொல்லலாம். மீனராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் வந்து குழந்தைகள்னாலும் சரி, வேலைனாலையும் சரி, கடவுள்னாலையும் சரி, மற்ற எல்லா விஷயங்கள்னாலுமே நமக்கு அதிகப்படியாக ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான முறையாக நம்ம வந்து இந்த மாதம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு மாதம் ரொம்ப அற்புதமாக. இது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தோம், சனியுடைய நிலையினால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா அந்த விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் பணம் போட்டா அதிக பணம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ, அல்லது வந்து இந்த லேவாதேவின்னு சொல்லுவோம், அதாவது பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு திரும்பி கொஞ்ச நாள் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க யார்ட்டாவது வாங்குறதும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயமும், இது ரெண்டு செஞ்சாலுமே இந்த ஒரு மாதம் அதன் மூலமாக நிறைய மனக்கசப்புகளையும் சரி சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது மீனராசினருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கவனமா பார்க்கணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாத்துலேயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 15 வயசோ அல்லது வந்து 20 வயசு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து மிக உயர்ந்த நிலைக்கு அவர்களுடைய படிப்பாகட்டும், அவர்களுடைய இது உடம்பாகட்டும், எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், அந்த விஷயத்துல எல்லாமே அவங்க ரொம்ப உயர பரப்பதை நீங்கள் பார்த்து இந்த ஒரு மாதத்திலே குதூகலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு மாதம் வந்து மீனராசினருக்கு இருக்க போகிறது. அதனால ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதம், பணம் நிறைந்த மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சிவனை நீங்கள் தினசரி வழிபட்டு வருவதுங்கிறது கண்டிப்பான முறையிலே தேவை. அதே மாதிரி இந்த சனியுடைய நிலையை பற்றி நான் வந்து பல பதிவுகள் மீனராசினருக்கு போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மெயின் சேனல்ல இருக்கும், வாமனன் ஸ்ரீரத்ரி சேனல்ல இருக்கும். அதனால கண்டிப்பான முறையில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் பண்ணலான்னு.
பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய நாமம் வந்து தினசரி சொல்லி வருவது, முடியும் போதெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி சிவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அபிஷேகம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மீனராசினை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒரு ஆடி மாச பதிவு தான் கிடையாது. எப்பவுமே சொல்றேன், அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருடங்களுக்கு சிவனுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம். அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாலும் தேனும் தயிரும் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிவனுக்கு மிக மிக பிடிப்பது அப்படிங்கிறது நீர் தான். வில்வத்தை வந்து டிப் பண்ணிருக்கிற ஒரு நீர் தான். அதனால நீங்க சுத்தமான பாட்டில் ஏதாவது இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு கிடைக்குது, அது மாதிரியான ஒரு வாட்டர், மினரல் வாட்டர்லாம் கிடைக்குது இல்லையா, அதுல வந்து வாங்கிட்டு நீங்க உள்ள வந்து முதல் நாளே வாங்கி ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் வில் வேலையை உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை அப்படியே கிளீன் பண்றதுக்கும் மற்ற விஷயங்களை, அதாவது கண்டிப்பாக சுத்த ஜலத்தை போட்டுட்டு தான் நம்ம வந்து சிவனுக்கு ஒவ்வொரு அபிஷேகமா செய்வாங்க. அது மாதிரி ஒரு 3 பாட்டில் 2 பாட்டில் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபாயில போயிடும். அது மாதிரியாக விஷயமாக நீங்கள் டெய்லியே செய்ய முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி முடியாத பட்சத்துல வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ வியாழக்கிழமையாக பார்த்து செய்து வருவது அப்படிங்கிறதும் சனிக்கிழமையாக பார்த்து செய்வதுங்கிறது 2ல எது உங்களுக்கு முடியுமோ அது மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மீனராசினியை பொறுத்த வரைக்கும். மற்றும் வந்து இந்த ஒரு மாதத்திலே தாயிடமும் சரி குழந்தையிடம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து திரும்ப வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அன்பு திரும்ப வரும் அப்படின்றது மட்டும் கிடையாது, மன நிம்மதி அப்படின்றது, தெய்வ அருள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு மாதத்திலே தாயிடமும் நம்மளுடைய குழந்தைகளிடத்திலும் நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மந்திரம், ஒரு உயரிய மந்திரம் இந்த ஒரு மாதத்தில் பெரும்பாலான மீனராசினருக்கு மிக உயரிய மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து உபாசனைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா துர்கா சுக்தம்னு கேட்டிருப்பீங்க. அந்த துர்கா சுக்தமாகட்டும் அல்லது சண்டி ஹோமம் ஏதாவது செய்யறதோ அல்லது வந்து சண்டி பாராயணம் பண்றதை கேட்கறதோ, சண்டி ஹோமத்தை பார்க்கறது கலந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக துர்கை வழிபாடு, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மீனராசினை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகுது. நமசிவாய்.